அனைவருக்கும் எனது மதிய வேலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் ஓகே. ஒரு வாரமாக சமைக்கல. ஸோ இப்போ இன்றைக்கி தான் நான் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறேன். யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இன்று நான் சமைக்கல. இது ஜூஸ் ட்ரிங்கு. இன்று நான் எடுக்கிற வீடியோ யூடியூப்க்கு ஆப்பிள் ஜூஸு, க்ரீன் ஆப்பிள் அண்ட் ரெட் ஆப்பிள். இது வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு. ஐஸ் பட்டியில் வச்சுருந்தேன். அது லேசாக கருப்பாக இருக்குது, ஆனால் பழம் நல்லா இருக்குது. 2 நாள் தான் ஆகுது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், பிளாஸ்டிக் போட்டு கவர் பண்ணி. ஸோ இப்போ இந்த சோப் ஆப்பிள், பச்சை ஆப்பிள், ரெட் ஆப்பிள், இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ ஜூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது ஆப்பிள். அப்புறம் இதனுடன் இந்த ஆப்பிள் க்ரீன் ரெட், இந்த ஆப்பிள் அரைக்கிறதுக்கு முன்னே இந்த ஜூஸ் கொஞ்சம் அதில் ஊற்றுவேன். அப்போ தான் இந்த புளிப்பாக இருக்கும், லெமன். இப்போ உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் இருக்குதுல்ல, உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் இருக்குதுல்ல, அந்த ஃபேட்லாம் இருக்குதுல்ல, அதை குறைக்கிறதுனா இது குடிப்பாங்க. இந்த தேனும் இந்த லெமனும் இந்த தேனும் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் குடிப்பாங்க. குடித்தா வெயிட்டு கொஞ்சம் குறையும். அந்த உடம்புல உள்ள கொழுப்பு சத்தெல்லாம் குறைச்சிடும். இதுவும் இந்த தேன் கலந்து காலையில் குடித்தா. ஓகே, ஸோ இது நான் இந்த ஜூஸில் இதை அரைக்கிறப்ப இந்த உள்ளுக்குள்ளே மேலே உள்ள இந்த தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அந்த பழம் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ரொம்ப இல்லை, அதிகம் இல்லை, கொஞ்சம் தான். இன்னொரு நாளைக்கு இந்த லெமன் ஜூஸ் நான் செய்கிறேன். ஓகே, அப்புறம் இதுக்கு தண்ணி வாட்டரை இது தேவையான அளவு வாட்டர் வச்சுருக்கேன். இது அரைக்கிறப்ப நான் ஊற்றுவேன். நான் எல்லாம் மெஷர் பண்ணல எவ்வளோ அளவு, இந்த இது எத்தனை கிராம் இருக்குது, 1/4 கிலோவா, எத்தனை கிராமுன்னா ஒன்றும் நான் மெஷர் பண்ணல. மெஷரிங் இது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுங்க, அதெல்லாம் முடியாது. நான் இப்போ அதெல்லாம் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அளவு. இந்த வெள்ளை சீனி இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன். இந்த ட்ரிங்க்ஸுக்கு இந்த ஒயிட் சுகர், மலாயில் குலபுத்தின்னுவாங்க, குலபுத்தி ஹலூஸ்னுவாங்க. இது பலகாரங்களுக்குலாம் செய்வாங்க, மலேசியாவில் வைக்கிறது. ஸோ இப்போ குலகாசார் பிரெயின் சுகர். ஓகே, இது இந்த சீனி கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவேன். அதோட இந்த தேனும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஓகே, பிறகு இந்த பழம் அரைச்சிட்டு இதில் வடிகட்டுறதுக்கு இது இருக்குது. இது மலையில் தப்பேசுவாங்க. ஓகே, இது மலையில் நான் சொல்லிடுறேன். என்னோடய மலை சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க, பார்க்குறவங்களும் இருக்காங்க. சும்மா வீடியோ ஆப்பிள் மேரா dengan ஆப்பிள் ஈஜாவ். ஓகே, இது நான் ஜூஸ் செய்கிறேன். இது லிமாவ் குனிங்க பசார்னு சொல்லுவாங்க. அதோட இப்போ இது சொல்கிறேன். இது மடு. ஓகே, மடு ஹனி. மடுனா ஹனி இங்கிலீஷில், தமிழில் தேன். ஓகே, இப்போ இவ்வளோ தான். நான் இப்போ இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு பிளெண்டர் வச்சுருக்கேன். இது இதோட மூடி. ஓகே, கவரு பண்ணேன். இப்போ நான் ரொம்ப நேரம் நான் பேசல, அப்புறம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு எல்லாம் நினைப்பீங்க. ஓகே, இந்த பழங்களை நான் தோல் சீவில் அப்படியே போட்டுறேன். பழங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் நான் செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் ஒரு ஒரு பழம்லாம் கெட்டு போகல, எல்லாம் நல்லா இருக்குது. நான் 2 நாள் ஆச்சு ஐஸ் பெட்டியில் வச்சு. அதனால் ஐஸ் பெட்டியில் மூடி வச்சாலும் சரி, தப்பேரில் போட்டு வச்சாலும் சரி, இந்த ஆப்பிளுங்க கொஞ்சம் லேசாக கருத்து போகும். இந்த சோப்பு ஆப்பிள் பழம் நல்லா இருக்குது. இது தோல் நான் சீவிட்டேன்னா நல்லா இருக்குது. வேண்டாம், அது அப்படியே போட்டுறேன். நான் வீணாக்கும்.
ஓகே, இப்போ தண்ணி ஊற்றுறேன். ஓகே, வாட்டர். இது வந்து நான் 1 கிளாஸுக்கு தான் அந்த ஜூஸ் செய்வேன், 1 கிளாஸ். ஏன்னா இதுக்கு அடுத்து திராட்சை பழம், பிளாக் கரண்ட் திராட்சை பழம் வாங்கி வச்சுருக்கேன், அந்த ஜூஸும் செய்வேன். அது இன்னொரு வீடியோ. இது முதல்ல நான் முடிச்சிடுறேன். ஓகே, இது போட்டாச்சு. பழம், ஆப்பிள் பழம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் கொஞ்சம் கட் பண்ணுறேன். இந்த ஃபோன் வேறு ப்ராப்ளமாக இருக்குது, கை வச்சா போயிடும். ஸோ அப்போ நல்லா இருக்குது பழம். இது இந்த பழம் வெறும் வயிற்றில் கடவுளே. இந்த பழம் எல்லோ லெமனு, இதை வந்து வெறும் வயிற்றில் இந்த ஜூஸோட இந்த தேன் இது கலந்து நம்ம டெய்லி வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வந்தால் நம்மள உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலு, ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையும். கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ட்ரிங்க்ஸ் இது. இது மட்டும் கலக்கி குடித்தாலும் நல்லது தான். இந்த லெமன் தூளோட நான் போடல, எனக்கு போட்டால் புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, எப்படி கட் பண்ணி போடுறேன்னு இந்த பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன். ஓகே, எனக்கும் சளி பிடிச்சி உடம்பு முடியல. எனக்கும் சளி ரொம்ப இந்த மழைனால உடம்பு முடியல. இன்னும் கொஞ்சம் போடலாமே, நல்லா புளிப்பாக இருக்கும். விதைகளை இதில் உள்ள அந்த சீட்ஸ் இருக்குல்ல, லெமனில் உள்ள சீட்ஸு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஜூஸ் குடிக்கிறேன்னா இதில் உள்ள அந்த ஓகே போட்டோம். நான் இது ஒரு பழத்தில் அது எவ்வளோ பழம், கால் அளவு வச்சுட்டேன். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஜூஸ் புரிஞ்சாச்சு. இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது அப்புறம் ஊற்றிக்கலாமே, அப்புறம் ஊற்றிக்கலாம். இது half tablespoon sugar, setengah sudu besar gula putih. இது ஒயிட் சுகர்னுவாங்க இங்கிலீஷில். வெளியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெளியில் குல புத்தி, குலா ஹலூஸ். இதுவும் ஹலூஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபைன் சுகர் இல்லை. இது வந்து குல காசார்னா கொஞ்சம் உடைச்சது சீனி அரைச்சது தான், ஆனால் வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கலை, அதனால தான் குல காசார்னு இருக்குது. ஓகே, இது தேன் வந்து அப்புறம் கலக்கிக்கலாம். முதல்ல இதெல்லாம் ஊற்றி இதில் சிவப்பு ஆப்பிள் ரெண்டு பீஸ் தான் இருக்குது, மற்றதெல்லாம் க்ரீன் ஆப்பிள். இதில் ½ டேபிள்-ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் லெமன், இந்த ஒரு பழம் லெமனில் 3/4 பழம் லெமன் போட்டிருக்கேன். ஜூஸ் கொஞ்சம் இந்த லெமன் இந்த சதை இருக்குது இல்லை லெமன் உள்ளது, அது போட்டிருக்கேன். விதை வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நான் இப்போ அரைக்க போகிறேன்.